Hi guys, today பைத்தானில் டைப் காஸ்டிங் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? டைப் காஸ்டிங்கில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன், இன்னொன்று வந்து மேனுவல் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் சொல்லலாம், மேனுவல் கன்வர்ஷனையும் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் சொல்லலாம். வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன், இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பூலியன் வேல்யூ நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ பி ஈக்குவல் டு ட்ரூன்னா இதுக்கு என்ன மீனிங்னா, ட்ரூக்கு வந்து ஒன்றுன்னு எடுத்துப்பாங்க, ஃபால்ஸுக்கு வந்து ஜீரோன்னு எடுத்துப்பாங்க. ஸோ பி ப்ளஸ் நம்ம 10ன்னு கொடுத்தோன்னா அது 11 மாறிடும். இப்போ அதே மாதிரி பூலியன் வந்து ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஜீரோன்னு மீனிங்கு. ஸோ சேம் இதை நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு என்னன்னா 0 + 10, ஸோ வந்து 10 தான் வரும் ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்கிட்ட வந்து இண்டீஜரில் ஒரு நம்பர் இருக்குது 10. இந்த இண்டீஜர் நம்பரை வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளோட் வேரியபிளோட நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ண வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இண்டீஜர் வந்து ஒரு ஃப்ளோட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது எல்லாம் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்பிரேட்டரே பண்ணுது. அதனால் ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன், அப்படி இல்லைன்னா இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அடுத்தாக்கில் நம்ம மேனுவலாக கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பைத்தானில் வந்து நம்ம ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்ட்டுங்கிற மெத்தடில் நீங்கள் ஸ்ட்ரிங்கை அது கொடுத்தாலும் அது இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் நீங்கள் ஏதாவது இருந்தால் கூட அதை வந்து ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃப்ளோட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். ஈவன் இது ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா கூட இதையும் ஒரு ஃப்ளோட்டிங் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிடும். சிமிலர்லி நீங்கள் ஸ்ட்ரிங் ஒரு இன்டீஜர் கொடுக்குறீங்க, அதை நீங்கள் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சேமே இது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்டாக இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எஸ்டிஆருங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக. அடுத்து என்ன பார்க்கலாம்னா லிஸ்ட்டு கன்வர்ஷன் அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்கிட்ட வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, ட்ரிப்பிள்ஸ் இருக்குது, ட்ரிப்பிள்ஸ் 1, 2, 3. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட்டு. இதை நான் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோன்னா லிஸ்ட்டுங்கிற மெத்தடில் நான் பாஸ் பண்ணாலே போதும், இது ஒரு லிஸ்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து லிஸ்ட்டு கன்வர்ஷன். ஸோ லிஸ்ட்டில் வந்து நான் இன்னும் நிறைய எலமெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணலான்னு இருக்கேன். few duplicates element also. ஸோ லிஸ்ட்டில் டூப்ளிகேட் எலமெண்ட் இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு செட்டாக கன்வெர்ட் பண்ணுமா, செட் ஈக்குவல் டு செட்டுங்கிற மெத்தடில் அந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ண போதும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் செட் வந்து டூப்ளிகேட்ஸ் வேல்யூ அலோவ் பண்ணாது. ஸோ டூப்ளிகேட்ஸ் வேல்யூ வில் பி ரிமூவ்டு. ஓகேங்களா? இப்போ வந்து இது டிக்ஷனரியை கன்வெர்ட் பண்ணோன்னா நம்மக்கிட்ட வந்து லிஸ்ட் ஆஃப் ஒரு ட்ரிப்பிள்ஸ் இருக்கணும். நேம் ஜூன். இப்போ இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ட்ரிப்பிள்ஸ். இதை நான் வந்து டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா டிஐசிடி டிக்டுன்னு கொடுத்துட்டு நம்மளோட லிஸ்ட்டை கொடுத்தா போதும், இது ஒரு டிக்ஷனரியாக கன்வெர்ட் ஆகிடும். சேம் கேஸில் நம்ம பூல் க்ரியேட் பண்ணலாம். பூலியன் ஆஃப் 1ன்னு சொன்னீங்கன்னா அது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? 0ன்னு சொன்னீங்கன்னா ஃபால்ஸு. அப்புறம் நன்னுன்னு ஒரு டேட்டா டைப், நன்னுன்னு சொன்னாலும் ஃபால்ஸ் தான், எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் ஃபால்ஸ் தான். இதை தவிர நீங்கள் என்ன டைப் கொடுத்தாலும் என்ன பண்ணணும்னா பூலியன் வழி ட்ரூன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் வீடியோஸை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.